வேதத்தை எளிமையாக தியானிப்பது எப்படி? இன்னைக்கு பலர் பல ஆண்டுகளாக வேதத்தை தியானிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு இந்த எளிய முறை புரியாததுனால அவர்கள் வித்தியாசமாக வாசித்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வேதத்தை எளிமையாக தேவ ஜனங்கள் எப்படி வாசிக்கலாம், அந்த வேத வசனத்தை எப்படி இருதயத்துக்கு கொண்டு போகலாம் என்று ஒரு எளிய முறையை நம்ம பார்க்க போகிறோம். a very easy way to meditate the word of God. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனல். நிறைய ஆவிக்குரிய ரகசியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பல ஆயிரம் மக்களுக்கு அது பிரோஜனப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், என்னுடைய வாழ்க்கையில் எது தடையாக இருக்குது அதையெல்லாம் நான் கண்டுபிடிச்சு நான் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேனல் மூலமாக நிச்சயமாக நீங்கள் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்க. அநேகர் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா வியாழக்கிழமையும் நம்ம வீடியோக்கள் போட்டு கொண்டு இருக்கிறோம். 9 மணி அளவில் வீடியோக்கள் வரும். வாருங்க, நம்ம இன்னைக்கு வேதத்தை ஈஸியாக தியானிப்பது எப்படி என்பதை நாம் பார்க்கலாம். வேதம் என்றாலே அது ஒரு தங்கச் சுரங்கம். ஆனால் தங்கத்தை போலவே அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி தான் நம்ம அதை எடுக்க முடியும். காரணம் என்னவென்றால் வேதத்தின் உள்ள எழுத்துக்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் மறைந்திருக்கு. ஆனால் கண்களுக்கு எழுத்து மட்டும்தான் தெரிகிறது. உண்மையான எழுத்துக்கள் எல்லாம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்குது. நம்ம கையில் இருக்கிறது பிரிண்டட் மெட்டீரியல், அது அச்சிடப்பட்ட புத்தகங்கள். ஸோ அதனால் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி தான் உணவாக உள்ள கொண்டு போக முடியும். காரணம் என்னவென்றால் இந்த வேத வசனம் நமக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஸோ நம்ம லைஃப்பில் என்ன தான் படித்தாலும் பெரிய லெவலில் போனாலும் எதை செய்தாலும் இந்த வேத வசனம் இல்லைன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வளரவே முடியாது. இன்றைக்கி நீங்கள் வெளி தேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா படித்த பட்டதாரிகள் தான் நீங்கள் பார்க்கும்போது பேபி மாதிரி அடி வச்சுக்கிடுவாங்க. சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் இந்த வெளிநாட்டிலலாம் நிறைய இஷ்யூஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தன் பின்னாடி ஆரன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி வண்டியாக இருக்கும். வண்டி நிறையா இருக்கிற இடத்துல இப்போ ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகிட்டுனா பின்னாடி உள்ளவன் ஆரன் அடிச்சுக்கிட்டே இருந்தால் இவன் ரிவர்ஸில் போய் அந்த காரில் மோதிடுவான். அவங்களுக்கு எத்தனை கார் உடஞ்சாலும் கவலை கிடையாது. ஏன்னா பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ரோட்டில் இறங்கி போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. குழந்தைகள் போல் சண்டை போடுவாங்க. மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவன் அவன் காரை அடிப்பான், அவன் இவன் காரை அடிப்பான், அந்த கண்ணாடியை உடச்சிட்டு போவான். இப்படிலாம் வெளிநாட்டில் நடக்கிறது காரணம் பலர் இன்றைக்கி வேதத்தை மறந்துட்டாங்க. அவங்க இமோஷன்ஸ், அவங்களுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிட்டாங்க. வேத வசனம் நம்ம ஆத்மாவுக்கு உணவாக இருக்குது. ஸோ ஆத்மாவில் உணவு கொடுக்காம போனால் நம்ம ஆத்மா ஆபத்தில் மாட்டிடும். ஆத்மா அறிவில்லாமல் இருக்கிறது ஆபத்து, நல்லதல்ல. ஆத்மாவுக்கு அறிவு வேணும். இன்றைக்கி நிறைய கோபப்படுறவங்களுக்கு உள்ளாடி பார்த்தீங்கன்னா அறிவில்லைன்னு வசனம் சொல்லுது. அவங்களுக்கு ஞானம் இல்லாததுனால கோவம் வந்துடுது. அப்போ ஞானம் உள்ளவங்களுக்கு கோவம் டக்குன்னு வராது. அப்போ கோவத்தை ஜெயிக்கணுன்னாலும் பாவத்தை ஜெயிக்கணுன்னாலும் வசனம் தேவையாக இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், மெச்சூரான முதிர்ச்சி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வளரணும்னா கிடைக்கணும்னா அதற்கு வசனம் நமக்கு தேவை. பட் இன்றைக்கி அநேகர் வேதத்தை கையில் எடுத்து வைப்பாங்க. பட் அது இருதயத்துக்கு போச்சா, உணவாக மாறுச்சா, வெளிச்சமாக மாறுச்சா என்று அவர்களுக்கு தெரியாது. எப்படி உணவு நமக்கு அடிப்படை தேவையோ அதே போல் வேதம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு, ஆவிக்குரியவர்களுக்கு சொல்லப்போனால் மனு குலத்திற்கு அது தேவையாக இருக்கிறது. வேத வசனம் இல்லாதவர்கள் மிருக குணமாக இருப்பாங்க. வேத வசனம் வந்தால் நம்ம இருதயம் மாறும், நம்ம மறுரூபமாக முடியும். ஸோ இந்த வேத வசனத்தை பல வடிவத்தில் சொல்கிறாங்க. அது உணவாக இருக்குது, அது பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது, அது தீபமாக இருக்குது, அது ஜீவ அப்பமாக இருக்குது, அது ஜீவ தண்ணீராக இருக்குது, அது ஞான பாலாக இருக்குது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கிக்கொண்டே போகலாம். இது ஆவிக்குரிய பட்டயமாக இருக்குது, இது ஞான தீபமாக இருக்குது, இது வழிகாட்டுற பாதையாக இருக்குது, ரோடு மேப்பாக இருக்கிறது. இது ஆவிக்குரிய உணவு, அதுக்கு நம்ம வாழ்க்கையில் பலன் மேலே பலனடைய இது உதவி செய்கிறதா இருக்கிறது. ஸோ தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய லைஃப்பில் ரொம்ப ஈஸியாக வேதத்தை தியானிக்கிறதுக்கு சில அருமையான காரியங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். நான் முன்னாடிலாம் காலையில் எழும்பின உடனே ஆதியாகமும் யாத்திரானும் வாசித்து கொண்டு இருப்பேன். அப்படி வாசிக்கும் பொழுது என்னாகமும் நாளாகமும் இதெல்லாம் வரும். அப்போ காலையில் எழும்பின உடனே என் மெடிடேட் பண்ணக்கூடிய அந்த மைண்டே போயிடும்.
நான் காலையில் என்ன செய்ய தொடங்கிடுவேன்னா, மெத்துசலா எத்தனை வயசு வாழ்ந்தார், ஆதாம் எத்தனை வயசு வாழ்ந்தார், இப்படியெல்லாம் அப்படியே தியானித்து அப்படியே கொண்டு வருவேன். நான் நினச்ச தியானமே அதுதான். நான் ஆரம்ப நாட்களில் யோசித்த காரியம் என்னவென்றால், எது தியானம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் உட்காந்து ஒன்று ஒன்றா அப்படியே படித்து, ஓஹோ இதுதான் தியானம் நான் நினச்சேன். அதனால் என் வாழ்க்கையில் அது உணவாக உள்ளே போகவே இல்லை. வேதத்தை ரிசர்ச் பண்ணுறது தியானமே கிடையாது. வேதத்தை ஆராய்வதை நம்ம தியானத்தில் கொண்டு வரலாம். பட் அதை ஆவிக்குரிய ரீதியாக ஆராய்ந்து தியானிக்கிறது வேற, மாம்ச ரீதியாக உலக ரீதியாக தியானிக்கிறது வேற. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், உங்கள் மூளையால் நீங்கள் வாசிப்பது வேற, உங்கள் ஆவியால் நீங்கள் வாசிப்பது வேற. நீங்கள் உங்களுக்கு உங்கள் பைபிளை புரிந்து கொள்வது வேற, பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை புரிய வைத்து உங்களுக்கு உணவு போல் அது தருகிறது, அது வேற. ஸோ இதை தங்க சுரங்கன்னு சொன்னேன். இது ஒரு ஜீவ ஊற்று. இது அநேகரை தெளிய வைத்தது, கொலைகாரர்களை மாற்றினது, பாவத்தில் உள்ளவர்களை விடுதலையாக்கினது, அப்படிப்பட்ட பொக்கிஷம். ஆனால் எப்படி ஒரு நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க, அதை இந்த நிலக்கடலை ரெண்டு ரெண்டாக இருக்கும். ஒரிஜினலான நிலக்கடலை எடுத்திங்கன்னா அது ரெண்டு ரெண்டாக இருக்கும். அதை உடச்சி தான் உள்ளேருந்து எடுப்பாங்க. அதே போல தான் இதுவுமே. இதனுடைய அவுட்டர் கோட்டை நம்ம உடச்சி தான் சாப்பிட முடியும். வேதம் லோகஸாக இருக்குது, எழுதப்பட்டதாக இருக்குது. ஆனால் நமக்கு உணவு ரேமாவாக இருக்குது. ரேமான்னு சொன்னால் பேசப்பட்ட வார்த்தை. இந்த வேதத்தில் உள்ள எல்லா வார்த்தையும் பேசப்பட்டது தான். ஆனால் அந்த பேசின நபர் இப்போ இல்லாததுனால அது எழுத்து வடிவத்தில் இருக்குது. இப்போ மீண்டும் அந்த பேசிய தன்மைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், அதை அந்த லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு பரிசுத்த ஆவியானவரால் தான் முடியும். அதனால்தான் ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம ஆவியில் கனெக்ட் பண்ணணும். ஒரு கரண்ட் உங்களை அடிக்கணும்னா, ஒரு கரண்ட் நம்ம மேலே பாஸ் ஆகணும்னா, நம்ம ஒரு பிளாஸ்டிக் எடுத்து எவ்வளோ நேரம் தான் கரண்டில் தூக்கி வச்சாலும் கரண்ட் பிளாஸ்டிக்கில் பாஸ் ஆகாது. ஒரு மரக்கட்டையை எடுத்து ஒரு கரண்டில் விட்டால் கரண்ட் பாஸ் ஆகாது. நிறைய நேரம் இந்த போஸ்ட்டில் சில ஆட்கள் மாட்டிக்கிடுவாங்க. அந்த போஸ்ட்டினுடைய கரண்ட் சின்ன பிள்ளைகளை அடிச்சிடும். இந்த தண்ணிலாம் போஸ்ட்டுக்கு கீழே மழை பெஞ்சு இருக்கும் பொழுது, சில சின்ன பிள்ளைகள் போகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த போஸ்ட்டினுடைய கரண்ட் அந்த தண்ணியில் பாஸ் ஆகிற அந்த நேரத்தில் சின்ன பிள்ளைகளோ ஆடுகளோ மாடுகளோ போய் கரண்ட் அடித்து மரித்து போகிற நிலமெல்லாம் நிறைய நடந்திருக்கு. அப்படி உயிருக்கு போராடுறவங்கள கையில் நீங்கள் ஒரு மரக்கட்டையை கொடுத்தீங்கன்னா, அவங்க மேலே இறங்குற கரண்ட் உங்கள் மேலே வராது. அவங்கள ஈஸியாக காப்பாற்றிடலாம். அதே ஒரு இரும்பு கம்பி எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க மேலே இறங்குற கரண்டு உங்களை அடிச்சிடும். ஸோ வேதத்துக்கிட்ட நெருங்கும் பொழுது நம்ம ஆவிக்குரிய வசனத்தை நம்ம உள்ளான மனுஷனாகிய இருதயத்தை வைத்து தான் நெருங்க வேண்டும். ஏன்னா அது ஆவியாக இருக்கிறது. நம்மளும் நம்ம ஆவியில் தான் அதை தியானிக்க வேண்டும். அப்போது நீங்கள் கரண்ட் உங்கள் மேலே அடிப்படணும், கரண்டை நம்ம ஃபீல் பண்ணணும்னா, நம்ம ஒரு இரும்பால் மட்டும்தான் நம்ம கரண்டை ஃபீல் பண்ண முடியும். என்னுடைய சின்ன வயசில் நான் என்ன செஞ்சிட்டேன்னா, ஒரு ஊக்க எடுத்து இந்த கரண்ட் ஹோல்டு இருக்குல்ல, அதில் தூக்கி வச்சுட்டேன். ஒரு அடி கிடச்சி பாருங்க. நான் நினச்சேன் என்ன யாரும் அடிச்சிட்டாங்கன்னு நினச்சேன். அப்படி உச்சம் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு அடி ஓங்கி ஒரு ஆள் அடித்தா அப்படி இருக்கும். அந்த ஒரு ஃபீல் நான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் அதே நேரம் ஒரு பிளாஸ்டிக்கை உள்ளே போடும் பொழுது நமக்கு அது ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஏன்னா பிளாஸ்டிக்கில் கரண்ட் பாஸ் ஆகலை, மரக்கட்டையில் கரண்ட் பாஸ் ஆகலை, ஆனால் இரும்பில் பாஸ் ஆகுது. இதே போல தேவஜனமே, வேத வசனம் ஆவியாக இருக்கிறது. அந்த ஆவி, அந்த பேசப்பட்ட வார்த்தை, அந்த தன்மை நமக்குள்ளே போகணும்னா நம்மளும் நம்ம ஆவியை திறந்து, உள்ளான மனுஷனை இருதயத்தை திறந்து வேத வசனத்தை உள்ளே கொண்டு போகணும். இதுதான் இன்றைக்கி மக்கள் கஷ்டப்படுறாங்க. உள்ளே கொண்டு போய் அதை தியானித்து அதை உணவாக மாற்றாமல் விட்டுடுறாங்க. அது வெளிச்சமாக மாறாமல் போயிடுது. அது விசுவாசத்தை கொடுக்காமல் போயிடுது. காலையில் வேதத்தை வாசித்துருப்பாங்க, மத்தியானம் சண்டை போடுவாங்க. காலையில் வேதத்தை வாசிப்பாங்க, நைட்டுக்குள்ளே பாவத்தில் விழுந்துருவாங்க. காலையில் தான் வேதத்தை வாசித்துருப்பாங்க, ஆனாலும் அவங்களுக்குள்ள பயம் போகவே இல்லை. காரணம், அவங்க வாசித்த வசனம் அவங்க ஆவிக்குள்ளே போகலை, அவங்க சிந்தனையிலே நின்றுட்டு. எப்படி ஒரு கரண்டை மரக்கட்டையால் தொட்டால் அதை உணர முடியாதோ, இதே போல் நீங்கள் மாம்சத்தில் பைபிளை வாசித்துருவீங்க. மாம்சத்தில் வாசித்துட்டா பைபிள் பிரோஜனமாக உங்கள் இருதயத்துக்குள்ளே போகாது. அதனால தான் நான் சொன்னேன், எழுதப்பட்ட வார்த்தைக்கு பேர் லோகஸ். எப்படி ஒரு கொண்டக்கடலைனாலும் சரி, இல்லை ஒரு எந்த காய்கறினாலும் சரி, அதனுடைய தோல்களை நாம் நீக்க வேண்டும். ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, தோல்களை நீக்க வேண்டும். ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கொள்ளுங்க, அசுத்தமானதை நீக்க வேண்டும், தேவையில்லாததை வெட்ட வேண்டும். அது தலையில் ஒன்று இருக்கும், அதை வெட்ட வேண்டும். எதுவாக இருந்தாலும் ஒரு சுத்திகரிப்பு, ஒரு வெட்ட வேண்டிய ஒரு கண்டிஷன் இருக்கிறது. ஸோ அதை நம்ம
ஒரு கொண்ட கடலையை நான் சொல்லியிருந்தேன், நம்ம அந்த கிரவுண்ட் நட் நிலக்கடலை அது உருவாகி வரும் பொழுது அதை உடச்சி நம்ம பார்க்குறோம், அதில் உள்ளதே எடுக்க முடிகிறது. நான் தங்கம்னு சொல்லியிருந்தேன். வேத வசனம் ஒரு தங்க சுரங்கமாக இருக்குது. தங்கத்தை போயிட்டு மண்ணிலிருந்து டக்குன்னு எடுக்க முடியாது. மண்ணில் இருக்கிற தங்கத்தை அரித்து ஸ்லோவாக எடுக்கிறாங்க. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கலாம். இந்த மண்ணை எடுத்து அதை அரித்து அதில் கொஞ்சோண்டு தங்கம் கிடைக்கும். இதே போல் வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு 10 வசனம் வாசிக்கும் பொழுது தான் அதில் ஒரு சின்ன வசனம் நம்மளை டச் பண்ணோம். அப்போ அதை நம்ம வாசித்து கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது. முடிந்த லெவல் நிறையா வாசிக்கும் பொழுது அதில் உள்ள ஆவியின் சாராம்சம் நம்ம இருதயத்துக்குள்ளே போகும். ஸோ இதை தான் இன்றைக்கி எளிமையாக எப்படி தியானிப்பது நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நான் செய்த தவறு என்னென்னா, காலையில் எழும்பினோன்னே ரிசர்ச் பண்ண தொடங்கிடுவேன். அப்படியே அந்த எண்ணாகமும் நாளாகமும் இதெல்லாம் வாசித்து கொண்டே இருப்பேன். எனக்கு அந்த டைமில் வசனம் இருதயத்துக்கு போகிறது ஃபீலே ஆகாது. சில வசனங்கள்லாம் அப்படியே வரும், இவரை பெற்றார், இவரை பெற்றார், அப்படி வந்து கொண்டு இருக்கும். இவர்கள் இத்தனை 1000 பேர், இவர்கள் இத்தனை 1000 பேர். ஸோ அதிகாலையில் நம்ம ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம தேவனுடைய ஆவியானவரோடு கான்டாக்ட் பண்ண முடியாது. அதனால தான் வேதத்தை வாசித்துட்டும் பிரச்சனை பண்ணி கொண்டு இருப்பாங்க நிறைய பேர். வேதத்தை காலையில் வாசித்துருப்பாங்க, ஆனால் ஒரு பிரச்சனை வந்தோடனே தள்ளாடிடுவாங்க. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு சொன்னார், கற்பாறையின் மேலே உள்ள வீடு புயல் அடித்த பொழுது அது விழவில்லை. மண்ணின் மேலே உள்ள வீடுக்கும் புயல் வந்தது, கற்பாறை மேலே இருந்த வீடுக்கும் புயல் அடித்தது. ஸோ பிரச்சனைன்னு சொல்லுகிறது ஆவிக்குரியவங்களுக்கும் உலகத்தாருக்கும் ஒரே போக்கில் தான் வரும். அவர்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் இங்கேயும் நடக்கும். அங்கே சண்டை வருதுன்னா இங்கேயும் சண்டை வரும், அங்கேயும் பண கஷ்டம் வருதுன்னா இங்கேயும் பண கஷ்டம் வரும். நான் ஏசப்பா பிள்ளை, எனக்கு வியாதி வராது, எனக்கு கடன் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வரலாம், போராட்டங்கள் வரலாம், சண்டைகள் வரலாம், வாக்குவாதங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் சமாதானம் ஆவீர்கள், நீங்கள் மன்னிப்பீர்கள். ஆனால் உலகத்தார்களுக்கு மன்னிக்க தெரியாது, சமாதானமாக போக தெரியாது. காரணம் வசனம் இல்லை. ஸோ தேவஜனமே, அதனால தான் வசனம் நமக்குள்ளே இருக்கணும். வசனம் உள்ளவங்க தான் கற்பாறை மேலே உள்ளவங்க. சரி, இந்த வசனத்தை இருதயத்துக்குள்ளே கொண்டு போகிறது தான் இன்றைக்குள்ள சேலஞ்ச். ஏன்னா அவங்க அறியாமல் என்ன செஞ்சிடுறாங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே வேதத்தில் உள்ள கடினமான பகுதிகளை வாசிக்க தொடங்கிடுவாங்க. வேதத்தில் புரியாத விஷயங்களை வாசிக்க தொடங்கிடுவாங்க. சிலர்லாம் இப்போ கமெண்ட்ரியெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. கமெண்ட்ரினா அதனுடைய விளக்கங்களை கொடுக்குற வேற பெரிய புத்தகங்கள், கண்கார்டன்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. சிலவங்க என்சைக்ளோபீடியாஸ் எடுத்து வச்சுருப்பாங்க, டிக்ஷனரிஸ் எடுத்து வச்சுருப்பாங்க, பைபிள் டிக்ஷனரிஸை, இல்லுஸ்ட்ரேஷன் புக்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ சிலர்லாம் பைபிள் வாசிக்கும் பொழுது அவங்க ஒரு சின்ன லைப்ரரியை வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட் வந்து அதெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. சிலர் உடனே ஆன்லைனில் போயிட்டு பல ஸ்டடீஸ், பல இங்கிலீஷ் மெத்தட்ஸில் உள்ள பைபிள்ஸை பார்ப்பாங்க. ESVயில் பார்ப்பாங்க, NKJVயில் பார்ப்பாங்க, KJVயில் பார்ப்பாங்க, குட் நியூஸில் பார்ப்பாங்க. இப்படி ஒன்று ஒன்றா பார்ப்பாங்க. நான் தவறு சொல்லவில்லை. பட் த ஏர்லி மார்னிங் இஸ் நாட் த டைம் டு ரிசர்ச், பட் இட் இஸ் த டைம் ஆஃப் ஃபெலோஷிப். நீங்கள் காலையில் எழும்பின உடனே வேதத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிறத விட்டுட்டிங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு பாழாகிவிடும். காலையில் எழும்பினோன்னு நான் நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு ஃபுல்லாக ஒரே ஹிஸ்ட்ரியாக வரலாறாக எடுத்து கலெக்ட் பண்ணி, நோவாவுடைய பேழை இவ்வளோ நீளம், அதனுடைய உயரம் இவ்வளோ நீளம், இதில் என்னங்க வந்துச்சு, இதில் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துச்சான்னு கேட்டால் அளவு, நீளம், அகலம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அது 30 அடி 300 அடி நீளம், அந்த நீளம் இந்த நீளம் எல்லாம் படித்து வச்சிட்டிங்க. பட் இப்போது உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வருது, மனைவிக்கு உங்களுக்கு ஒரு வாக்குவாதம் வருது. யோனா கெட்டிய பேழையினுடைய அளவு நமக்கு உதவி செய்யாது. ஆனால் சிந்தனைக்கு போனதுக்கு பதிலாக அதை இருதயத்துக்கு கொண்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள வசனம் இருந்திருக்கும். வசனம் சொல்லுகிறது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள் என்று வேதத்தில் வசனம் சொல்லுகிறது. அப்போ உங்களுக்கு பொறுமை இருந்திருக்கும், உங்கள் ஆத்மா பாவம் செய்யாமல் நீங்கள் காத்து கொண்டிருப்பீங்க. பட் இப்போ நீங்கள் அந்த பொறுமை இல்லாமல் போனதுனால வேதத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கும், பட் பொறுமை இல்லை. காரணம் என்னென்னா, வேதத்தை ரிசர்ச் பண்ணி அறிந்ததுனால நமக்கு பொறுமை வராது. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் ரொம்ப அறிவாளினா அது பிசாசு தான். அவனுக்கு வேத வசனம் எல்லாம் தெரியும். ஸ்டில் அவ்வளோ வசனம் தெரிஞ்ச பிறகும் அவனால் கீழ்ப்படிய முடியலை. காரணம், ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லிட்டு, அறிவு கொள்ளும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். அறிவு இருமாப்பை தரும். அப்போ அறிவில் ஏன் இருமாப்பு இருக்குதுன்னா, அறிவில் கீழ்ப்படுகிற சுபாவம் இல்லை, ஆவியில் தான் கீழ்ப்படுகிற சுபாவம் இருக்குது. அதனால தான் நம்ம ஆவியில் ஆக்டிவேட் ஆகணும், உள்ளான மனுஷனில் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அதனால தான் ஆவியினால் நடத்தப்படணும், ஆவியில் வாழணும். ஆவியின் சிந்தை நமக்கு நல்லது, ஆவியின் சிந்தனை அதுதான் நமக்கு ஜீவன். மாம்ச சிந்தனை மரணம்,
ஸோ இப்போ வசனம் மாம்சத்தில் போய் மாம்ச சிந்தையாக மாறுச்சுன்னா, மாம்ச ஐடியாவாக மாறுச்சுன்னா அது ஆபத்தானது. இன்றைக்கி நிறைய பேர் ரிசர்ச் தான் பண்ணி கொண்டு இருப்பாங்க. காலையில் எழுந்தவுடன் பைபிளை எடுத்து அப்படியே படித்து கொண்டு இருப்பாங்க. உடனே அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒன்று வாசிச்சுட்டு இருக்கும்போது புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் நினைவு வந்துடும், அங்கே போவாங்க. உடனே அதை வாசிச்சுட்டு இருக்கும்போது சங்கீதத்தில் ஒன்று வரும், அங்கே போவாங்க. இப்படியே அவங்க அந்த வசனத்தை கண்டுபிடிப்பாங்களே தவிர இருதயத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க. இதுதான் இன்றைக்குள்ள ஃபெயிலியர். உங்கள் இருதயத்துக்குள்ளே போகிறது எப்படி, அதை தான் எளிமையாக நம்ம இப்போ தியானித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்ம மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம ஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, நம்மள்ட்ட இந்த மிஸ்டேக்லாம் இருக்குது, நம்ம இப்படிலாம் தவறி கொண்டு இருக்கிறோம். பட் இதை எப்படி சரி செய்ய? காலையில் எழுந்த உடனே ரிசர்ச் பண்ணுறதை நிறுத்திடுங்க. அதை சாயந்தரமாக மாற்றிடுங்க, இல்லை இரவாக மாற்றுங்க. இரவில் அவருடைய சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறதும் அதை படிக்கிறதும் நல்லது. காலையில் அவருடைய கிருபை நமக்கு தேவை. வசனம் நம்ம இருதயத்துக்கு போகணும். இந்த நாளில் போராட்டங்கள் வரும், பிசாசு அலைகளை கொண்டு வருவான், சீறி பாயும் சிங்கங்கள் வரும், நம்மளை எதிர்த்து நிற்கிற சர்ப்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும், மனுஷனுடைய நாவின் வார்த்தைகள் வரும், குறை சொல்லுவாங்க, தேவையில்லாத பலிகள் வரலாம், எதுனாலும் வரலாம். ஒருவேளை அந்த நாளில் ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அப்போ நம்ம காலையில் தேவ சமூகத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அதனால் நீங்கள் காலையில் வேதத்தை எடுத்த உடனே சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆதியாமத்திலேருந்து அப்படி படிச்சுட்டு வருவாங்க. தப்பு கிடையாது, தப்பே கிடையாது, நீங்கள் படிக்கலாம். ஆனால் நீங்கள் எங்கே இடி வாங்குவீங்கன்னா, இவர்களை பெற்றார்கள்னு ஒரு கேட்டகரி வரும். நீங்கள் ஒரு வேளை ஒரு அதிகாரம் தான் வாசிக்கிறீங்க ஒரு நாளில், இல்லை 3 அதிகாரம் வாசிக்கிறீங்கன்னா, நீங்கள் கண்டினியூவாக பழைய ஏற்பாட்டில் வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது உங்கள் ஆவிக்கு உணவு அந்த நாளில் என்ன கிடைச்சது? இந்த டீமில் 100 பேர் இருக்காங்க, இந்த டீமில் 100 பேர் இருந்தாங்க, யூதா கோத்திரத்தில் இத்தனை 1000 பேர், நப்தலியில் இத்தனை 1000 பேர். இதை படித்ததுனால தேவஜனமே உங்கள் ஆவி பலன் அடைஞ்சான்னு கேட்டால் பலன் அடையும். அது நல்ல ஆவியில் பலனாக இருக்கிறவங்களுக்கு அந்த வேத வசனத்தில் ஒரு எழுத்து கூட வாசித்தாலும் அவங்க ஆவியில் பலன் அடைவார்கள். ஆனால் ஆவியில் வீக்காக இருக்கிறேன், என் உள்ளான மனுஷனில் வீக்காக இருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீக்காக இருக்கிறேன்னா நீங்கள் உணவு சாப்பிடணும், நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு ஒரு அருமையான ஆலோசனையை ஒரு தேவ மனுஷன் சொன்னார். காலையில் எழுந்த உடனே சங்கீதங்களை வாசிக்கணும். சங்கீதம் சொல்லுகிறது அதில் உங்களுக்கு வரலாறு வராது, வரலாறு வந்தாலுமே அது சாட்சி உள்ளதாக இருக்கும், அதில் ஒவ்வொன்றும் ஞானமாக இருக்கும். நீதிமொழிகளை வாசிக்கலாம். ஸோ தேவஜனமே காலையில் எழும்பின உடனே நீங்கள் மெதுவாக நீங்கள் அப்படியே சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகளை வாசிக்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் உங்கள் இருதயத்துக்குள்ளே டைரெக்டாக பாயும். அதுக்கு பிறகு நீங்கள் யோவான் வாசிக்கலாம், மத்தேயு வாசிக்கலாம், சுவிசேஷ புஸ்தகங்கள் வாசிக்கலாம். இதெல்லாம் உங்கள் இருதயத்துக்குள்ளே எளிமையாக போகும். அப்படியே படிப்படியாக நீங்கள் என்ன செய்யலாம், கொரிந்தியர், எபேசியர், இந்த மாதிரி ஒவ்வொன்றா எபிஸ்டல்ஸ் உபதேசங்களை வாசிக்கலாம். தீமோத்திக்கு எழுதின நிருபத்தை வாசிக்கலாம். இப்படி பவுல் எழுதின நிறைய எபிஸ்டல்ஸ் வாசிக்கலாம். இந்த மாதிரி ஆவிக்குரிய உணவை நீங்கள் எடுத்துக்கொள்றதுக்கு நீங்கள் தயங்கவே கூடாது. பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் அனுதினம் காலையில் சாப்பிடும் பொழுது கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு விட்டு ஒரே ஆகாரம் தான் சாப்பிடுவோம். இப்போ இட்லி சாப்பிட்டாங்கன்னா 2 நாள் கழித்து திரும்பி இட்லி வரும். ஆனால் டெய்லி இட்லி சாப்பிட்டா நமக்கு கஷ்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் காலையில் இட்லி சாப்பிட்றாங்க, அடுத்த நாள் காலையில் ஒரு தோசை கிடைக்குது, அடுத்த நாள் காலையில் ஃபாஸ்டிங்கில் இருக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் காலையில் திரும்பி இட்லி கிடைக்குது, திரும்பி அடுத்த நாள் காலையில் ரைஸ் சாப்பிட்றாங்க. ஏதோ ஒன்று திரும்பி நம்ம சாப்பிட்டது தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோமே தவிர நம்ம புதுசாக ஒன்றும் டெய்லியும் சாப்பிடல. நான் சாப்பிட்டதே இந்த வருஷத்தில் நான் திரும்பி சாப்பிடலன்னு சொன்னால் அது ஏதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படி சொல்லலாம். தாங்கள் போட்ட செருப்பை திரும்பியும் போடவில்லை என்று சில பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வீட்டில் ஆயிரக்கணக்கான செருப்பு வச்சுருப்பாங்க, ஆயிரக்கணக்கான கச்சிஃப் வச்சுருப்பாங்க, ஆயிரக்கணக்கான வாட்ச் வச்சுருப்பாங்க. அவங்க தான் ஒரு வருஷத்துக்கு 365 நாளுக்கும் 365 செருப்பு போடுவாங்க. நம்மளுக்கு அப்படி கிடையாது. நமக்கு ஒரு வருஷத்துக்கே ஒரு செருப்போ 2 செருப்போ இருக்கும், அவ்வளோதான். ஸோ தேவஜனமே, நம்ம வாழ்க்கையில் போட்ட செருப்பை போட்டதுனால நம்ம வளரலன்னு கிடையாது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இட்லியை சாப்பிடுகிறோம், 2 நாள் விட்டு திரும்பி இட்லி வந்ததுனால நம்ம செத்து போயிடுவோமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. உணவில் சத்து இருக்குது. அதனால் நீங்கள் சங்கீதத்தை வாசித்ததுனால ஆவிக்குரிய வாழ்க்கை தலைகீழ போயிருமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் கிடைக்கும், எளிமையாக புரியும். ஒரு 5 அதிகாரம் சங்கீதத்தில் வாசிக்கிறீங்க, பெரிய அதிகாரம்னா 1 அதிகாரம் 2 அதிகாரம் வாசித்துட்டு புதிய ஏற்பாட்டில் ஒரு 2 அதிகாரம் வாசித்தீங்கன்னா கொஞ்சமாவது வசனம் உள்ளே போகும்.
சிலவங்க ஒரு அதிகாரம் தான் வாசிப்பாங்க. அதுவுமே பாருங்கள், அவங்க பழைய ஏற்பாட்டில் எடுத்து வாசித்து இந்த என்னாகமெல்லாம் வரும்பொழுது சுத்தமாக வசனம் உள்ளே போகாது. சுத்தமாக இந்த நாளாகமோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது அவங்க தள்ளாடுவாங்க. நம்பர்ஸ்லாம் படிக்கும்பொழுது ஒரே என்னாகமமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கதைகள் கிடைத்தாலும் அவங்களுக்கு காலையில் எழுந்தவுடன் ஹிஸ்ட்ரியாக மண்டையில் போகாமல் அப்படியே ஒரு நல்ல ஒரு டைல்யூட்டாக, அதாவது ஈஸியாக உள்ளே போகிறதுக்கு உதவி செய்கிறது தான் சங்கீதம். சங்கீதம் கொஞ்சம் வாசித்துட்டு, நீதிமொழிகள் கொஞ்சம் வாசித்துட்டு, அப்படியே நீங்கள் புதிய ஏற்பாட்டில் போய் கொஞ்சம் வாசிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 5 அதிகாரம் வாசித்தா உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை பலமாக இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் 3 அதிகாரம் வாசித்தீங்கன்னா பலவீனமாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு அதிகாரம் வாசித்தா அது ரொம்ப பலவீனமாக இருக்கும் வாழ்க்கை. ஸோ தேவ ஜனமே, இருதயத்துக்கு கொண்டு போகணும், அதுதான் விஷயம். ஸோ இப்போ இருதயத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப எளிமையான முறை, காலையில் நீங்கள் ரிசர்ச் பண்ணாமல் வசனம் இருதயத்துக்கு போகணும், எனக்கு உணவாக மாறணும், நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா சங்கீதம் 119 11வது வசனம் சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அப்போது இருதயத்துக்குள்ளே வசனத்தை கொண்டு வந்தால் தான் பாவத்தை ஜெயிக்கவே முடியும். பாவம் வருது, நான் விழுந்துக்கிட்டே இருக்கிறேன் நிறைய பேர் சொல்கிறது காரணம் வசனம் இருதயத்துக்குள்ளே போகலை, இருதயத்தில் நிரம்பலை, அது சிந்தனையிலே இருக்குது. நல்ல ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டே இருப்போம், அது சிந்தனையிலே இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்சம் அப்படியே இருதயத்துக்குள்ளே போகணுன்னா நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி வசனத்தை கேட்கணும். ஃபஸ்ட்டு இருதயத்துக்குள்ளே போகணுன்னு ஒரு சத்தியம் தெரிஞ்சால் தானே இருதயத்துக்குள்ளே போகும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ சத்தியம் தெரியலன்னா அது இருதயத்துக்கு போகணுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார், கர்த்தர் லீதியாளின் சிந்தனையை திறந்தார்னு பைபிளில் போடலையே. ஏன்னா இருதயம் தான் வசனத்தை கேப்சர் பண்ணுற இடம். ஒரு தங்கத்தை பீரோவில் வைக்கிறது போல வசனத்தை இருதயத்தில் தான் வைக்க முடியும். ஆனால் சிந்தனை எதற்காக ஆண்டு கொடுத்துருக்காருன்னா நினைவுக்காக கொடுத்துருக்கார். யோசித்து பாருங்கள், நீங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் வாட்சை கலத்தி வைக்கிங்க, இல்லை உங்கள் கண்ணாடியை கலத்தி வைக்கிங்க, வச்ச இடம் எதுன்னு மறந்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? தேடிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஞாபக சக்தி இல்லைன்னா பாத்ரூமில் போய் தேடுவீங்க, கிச்சனில் போய் தேடிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஞாபகம் மறதிக்கும். மூளை செயல் இழந்துட்டுனா யோசிப்பாங்க, பைத்தியமாக ஏமாறுறாங்க, அவங்களுக்கு வச்ச இடத்துல எங்கே இருக்குதுன்னு தெரியாது, தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மூளைன்னு ஆண்டவர் ஒன்று கொடுத்தாருன்னா நீங்கள் வச்ச பொருள் எங்கே இருக்குது, நீங்கள் போன பாதை எதுன்னு நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வரணும். நீங்கள் வீட்டிலேருந்து போயிட்டீங்க, திரும்பி வரும்போது ஞாபக சக்தி இழந்துட்டீங்க, வீட்டுக்கு எப்படி வருவீங்க? அப்போ அடுத்தது உங்கள் வீடு எதுன்னு தெரியாது. ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் தாயார் சொல்லுவாங்க, அவங்களுடைய லைஃப்பில் அவங்க அவங்க சின்ன வயசில் இருக்கும் பொழுது அந்த வீடு அவங்க வடநாட்டில் இருந்திருக்காங்க, அந்த குவார்ட்டர்ஸ். அப்போ குடிச்சிட்டு இந்த குடிகாரங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா, வீட்டுக்கிட்ட இருந்திருக்காங்க, வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க குடிக்கிற நபராக இருந்திருக்காங்க, இந்த வீட்டில் இவங்க இருந்திருக்காங்க பக்கத்து வீட்டில். கிட்டத்தட்ட அந்த வீடெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குமா, அதில் நம்பர்ஸ் தான் இருக்குன்னு வைங்களேன். அந்த நம்பரை பார்த்து கரெக்டாக போகணும். டோரு வாசல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த சென்னைஸ்லலாம் இன்றைக்கி பிளாக்ஸாக வீடு இருக்குது, பார்த்தாலே சேமாக இருக்கும். புதுசாக போகிறவங்க என்ன செய்வாங்க, கிட்டத்தில் உள்ள இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு அதே மாதிரி தானே சுற்றி வீடு இருக்கும் மாடியில். அப்போது வேறு ஏதாவது வீட்டில் போய் தட்டிகிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தா நேம் எழுதியிருக்கும், நம்பர் இருக்கும். கவனமாக எத்தனாவது பிளாக்குன்னு பார்த்து போனால் தான் போக முடியும். ஏன்னா ஏ பிளாக்கை போல தான் பி இருக்கும், சி இருக்கும், டி இருக்கும். ஆனால் அதில் உள்ள ஞானமான விஷயம் எத்தனாவது பிளாக்குன்னு பார்த்து போகணும். இதே போல் தான் எங்கள் தாய் சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கு நைட்டு நேரம், எங்கள் தாத்தா ஏர்ஃபோர்ஸில் இருந்ததுனால அவர் அந்த வேலை விஷயமாக போயிருந்தார், வர்றதுக்கு லேட் ஆகிட்டு. இப்போ ஒரு குடிகாரன் வீட்டுக்கிட்ட வந்துட்டு அவன் வீட்டுக்கு போகாமல் இந்த வீட்டை தட்டிக்கிட்டு இருந்திருக்கான். இவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்களாம் பயந்துட்டாங்க, கைப்பிள்ளைகளும் எங்கள் பாட்டியும் பயந்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து எங்கள் தாத்தா வந்துட்டார். வந்தால் அவனுக்கு 2 ரைடை போட்டு ஏசி அவங்க ரசிக்கப்படாததுனால அவனை விரட்டி விட்டாங்க. ஏன்னா அது பக்கத்து வீட்டுக்காரன், அவன் வீட்டுக்கு போகாமல் இங்கே தட்டிக்கிட்டே இருந்திருக்கான். தர்வாஜா கோலோன்னு தட்டிக்கிட்டே இருந்திருக்கான். ஏன்னா அங்கே ஹிந்தி தான் எல்லாம் பேசுவாங்க. ஸோ அப்போது அந்த இடத்துல என்ன நடந்துட்டு, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு காரணம் அவன் குடித்ததுனால மூளை செயலிழந்துட்டு. ஸோ மூளை சிந்தனை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதனால தான் நம்ம போன வழியில் திரும்பி கரெக்டாக வீட்டுக்கு வர்றதுக்கு உதவி செய்கிறது கர்த்தர் கொடுத்த இந்த மூளை. இந்த மூளையில் அடிபட்டுட்டுனா உங்கள் வீட்டுக்கு அடுத்த தெருவில் விட்டால் கூட உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துக்கிட மாட்டீங்க. ஏன்னா அந்த மூளை அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆனது. அடுத்தது உங்கள்கிட்ட உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளைகளோ எதாவது வாங்கிட்டு வர சொன்னால் கூட இந்த மூளையில் தான் ரெக்கார்ட் ஆகுது.
உங்கள் கண்ணிலே ரெக்கார்ட் ஆகுது? இல்லை, உங்கள் மூளையில். இந்த உலகத்தில் வாழணும்னா மூளை வேணும், அறிவு வேணும், படிக்கணும்னா அறிவு வேணும், நல்ல வேலைக்கு போகணும்னா அறிவு வேணும். அப்போ இந்த உலகத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, இந்த உலகத்தோடு பேசுகிறதற்கு, இந்த உலகத்தில் வாழுகிறதற்கு கர்த்தர் மூளை சிந்தனையை கொடுத்தாரு. ஆனால் நீங்கள் ஆவியில் வளரணும்னா, நீங்கள் பரலோகத்தோடு பேசணும்னா, பரலோகத்தோடு கனெக்டாக இருக்கணும்னா கர்த்தர் ஆவியை கொடுத்தார். அதனால தான் வேதவசனம் ஆவிக்குரியது. ஏன்னா அது ஆவியும் ஜீவனுமா இருக்குது. அதனால தான் நீங்கள் காலையிலே தியானிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மூளையை பலப்படுத்திடுறீங்க. மூளை ஸ்ட்ராங் ஆகிட்டு ஆவி பலவீனமாயிட்டு. ஆவி பலவீனமாயிட்டுனா நீங்கள் அமெரிக்கா, இங்கிலாண்டில் உள்ள படித்த பட்டதாரியாகிய சண்டைக்காரனை போல மாறிடுவீங்க. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கும் வெளிநாடுகளில் படித்த பட்டதாரிகள் சின்ன ஒரு பிரச்சனைனா இறங்கி வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்க. காரணம் என்னென்னா, மூளை அறிவு பெருத்துட்டு, ஆனால் ஆவியில் பலனே இல்லை. ஒரு வண்டியில் இண்டிகேட்டர் தப்பாக போட்டானா இறங்கி போய் சண்டைக்கு போயிடுவாங்க. குடிகாரன் கூட இன்றைக்கி மதித்து மன்னிப்பு கேட்டு ஒதுங்கி போகிறான். நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் குடிக்கிறாங்க தான். அவங்க கூட என்ன செய்கிறாங்க, பெருந்தன்மையா சரி போட்டோம், அவன் தெரியாமல் போயிட்டான், டிராஃபிக்கில் இருக்கிறான், அவன் முன்னாடி போட்டோம் அப்படின்னு இறக்கம் பாராட்டுறாங்க. ஆனால் இந்த படித்த பட்டதாரிகள் வெளிநாட்டில் இறங்கி உடனே சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போடுறாங்க. காரணம் என்னென்னா, அறிவு முத்திட்டு. அறிவு முத்தும் பொழுது கோபம் நிறையா வரும், எரிச்சல் நிறையா வரும். ஏன்னா அதில் ஜீவன் இல்லை, ஆவியில் தான் ஜீவன் இருக்கிறது. ஸோ காலையில் எழும்பின உடனே நீங்கள் நேராக சங்கீதங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி உள்ள விஷயங்களை மெதுவாக வாசித்தீங்கன்னா அவங்க இருதயத்துக்கு போக ஆரம்பிக்கும். நீங்கள் புரியாத விஷயங்களை எடுத்து ரிசர்ச் பண்ணி டிக்ஷனரியெல்லாம் எடுத்து வச்சு நோட்ஸ் எல்லாம் எடுத்து உப்பு கடல் இவ்வளோ பெருசு, இந்த டைமில் இந்த காலத்தில் உப்பு கடல் இப்படி ஆனது, ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுநாதர் 700வது நூற்றாண்டில் வாராருன்னு எழுதி வச்சார். ஏசாயாவுக்கு பிறகு 735 வருஷம் கழிச்சு இயேசுநாதர் வந்தார். இதெல்லாம் நம்மளுடைய ரிசர்ச் பண்ணுறதுக்குள்ள வேலை கிடையாது. ஜப நேரம், தியானிக்கிற நேரத்தில் ரிசர்ச்னா என்ன, அதை உலக ரீதியாக படிக்கிறது, பைபிளை குறித்து ஆராய்கிறது. அது காலையில் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அது மாலையில் செய்யுங்க, அது ஃப்ரீயாக இருக்கும்போது செய்யுங்க. அது பைபிள் ஸ்டடியில் பார்க்கலாம். ஆனால் தியானம் சொல்லுகிறது நீங்களும் தேவனும் மட்டும். தியானம் சொல்லுகிறது வேதம் என்ற கண்ணாடியில் உங்களை பார்த்து நீங்கள் உங்களை சுத்திகரிக்கிறீங்க. உங்கள் ஆத்மாவில் ஏதாவது அழுக்கு ஒட்டியிருக்கா, நீங்கள் யாரையாவது காயப்படுத்திட்டீங்களா, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்திட்டீங்களா, உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை வந்திருக்கு, என்ன பாவம் உள்ளே வந்திருக்கு, அதிலிருந்து எப்படி வெளியே வர, எப்படி நீங்கள் விழுந்து கொண்டு இருக்கிறீங்க, இதையெல்லாம் அந்த தியானத்தில் ஆவியானவர் வெளிப்படுத்தி அதில் விடுதலையை தருவார். ஸோ இன்னும் எளிமையாக நீங்கள் தியானித்து அந்த வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போகணும்னா அதுக்கு நீங்கள் 3 காரியம் செய்யணும். சங்கீதத்தை வாசித்தாலும் அதை மெதுவாக வாசிக்கணும். நான் சவுண்டை மெதுவாக வாசிக்கணும்னு சொல்லவில்லை, நீங்கள் சவுண்டு போட்டு வாசிக்கலாம், அதில் தப்பு இல்லை. பக்கத்தில் உள்ளவங்க சவுண்டு குறைச்சி வாசின்னு சொன்னால் நீங்கள் கனி உள்ளவங்களாக இருந்து சவுண்டு கொஞ்சம் குறைச்சி வாசிக்கிறதுனாலையும் தப்பு கிடையாது. நான் மெதுவாக வாசிக்கிறதுன்னு சொன்னது ஸ்பீடு. சிலவங்களாம் எப்படி வாசிப்பாங்கன்னா, கர்த்தர் என்னை மேய்ப்பராகிறார், நான் தாழ்ச்சி அவர் என்னை புல்லுள்ள இடங்கள், இப்படி பயங்கர ஃபாஸ்ட்டாக வாசித்துட்டு முடிச்சுட்டு பைபிளை மூடி பயங்கர ஃபாஸ்ட்டாக வைப்பாங்க. சிலர் அந்த பைபிளை திறக்கிறதுக்கு முடியாததுனால காலண்டரில் உள்ள வசனத்தை என்ன செய்வாங்க, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அதை மட்டும் அப்படியே மனசில் சொல்லிவிட்டு ஆண்டவரை நன்றி அப்பான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க, ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போவாங்க. இப்படிலாம் செஞ்சால் தியானிக்க முடியாது. ஒரு இடத்துல போய் உட்காந்து ஒரு வசனத்தை எடுத்து அதை திரும்பியும் சொல்லணும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்னா அதை சோத்திரத்தோடு கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அது இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தனையோடு வேறு சிந்தனை இல்லாமல் ஜப சிந்தனையோடு நீங்கள் சொல்லும் பொழுது ஸ்லோவாக, அதாவது மெதுவாகனா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், இப்படி சொல்லும் பொழுது அது என்ன ஆகும்னா இருதயத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கும். முதல்ல ஸ்லோவாக மெதுவாக, சவுண்டை நான் சொல்லலை, அந்த வசனத்தினுடைய வேகத்தை குறைக்கணும், ஸ்லோவாக சொல்லணும். 2வது காரியம் கவனமாக சொல்லணும். வேறு சிந்தனையில் வேறு எந்த சத்தமும் வரக்கூடாது. மொபைலில் ஒரு மெசேஜ் வருது, வாட்ஸ்அப் வருது, அதுக்குள்ளே டக்குன்னு போயிடாதீங்க. ஏன்னா இந்த கனெக்ஷன் கட் ஆயிரும். அதாவது நிறைய ஊழியர்கள் ஆவியில் நல்லா கனெக்டடாக இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பைபிளையும் வாசிப்பாங்க, மொபைலில் யாராவது மெசேஜ் போட்டாலும் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க இருதயம் செதறாது. ஆனால் நம்ம பிகினர்ஸாக இருப்போம். வசனத்தை பார்க்குறத நம்ம தியானிக்கிறதையும் கவனமாக பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது செல்ஃபோனில் ஒரு செய்தி வருதுன்னா அங்கே போனால் செல்ஃபோன்லேயே உட்காந்துருவாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது. அப்படி நீங்கள் பலவீனமாக இருக்கீங்கன்னா செல்லெல்லாம் ஒதுக்கிட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் பொழுதும் இல்லை அதிகாலையிலே எழும்பிடுங்க, யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஞானமாக எழும்பிக்கோங்க. எழும்பிட்டு நீங்கள் வாசிங்க, ஸ்லோவாக வாசிங்க.
மெதுவாக வாசிங்க. இதுதான் நம்பர் 1 ரூல். நம்பர் 2, தெளிவாக கவனமாக புரிஞ்சு வாசிங்க. சிந்தனையை சிதற விடாமல் அதை அப்படியே வாசித்து இருதயத்துக்கு கொண்டு போகணும். அது திரும்பி திரும்பி சொல்லும் பொழுது இருதயத்துக்கு போகும். அப்போ முதல்ல நீங்கள் ஸ்லோவாக வாசிக்கிறீங்க, 2வது தெளிவாக அதை மட்டும் பார்த்து வாசிக்கிறீங்க, வேறு எதையுமே யோசிக்கலை, அதை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. வசனமும் நீங்களும் தான். 3வது திரும்பி திரும்பி சொல்லி பாருங்கள். அந்த வசனத்தை திரும்பி திரும்பி சொல்லி பாருங்கள். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு ஒரு 5 வசனம் வாசித்தீங்கன்னா, அதை ஒவ்வொரு வாட்டியும் 3 வாட்டி அந்த வசனத்தை சொல்லி சொல்லி வாசித்தீங்கன்னா, ஒரு வேளை அரை மணிக்கூர் போயிருக்கும். ஆனால் ஒரு சங்கீதத்தை தான் நீங்கள் வாசித்திருப்பீங்க, ஒரு அதிகாரம் தான் முடிஞ்சிருக்கும். ஆனால் நான் ஒன்று சொல்ல முடியும், அது உங்கள் இருதயத்துக்கு போயிடும். ஸோ தேவ ஜனங்களே, இப்படி தான் எளிமையாக இருதயத்துக்கு கொண்டு போகணும். இது நிறைய பேருக்கு தெரியாததுனால நிறைய பேர் பைபிளை எடுத்து பல அதிகாரம் வாசிப்பாங்க, அதில் ஒரு வசனம் கூட இருதயத்துக்கு போயிருக்காது, எல்லாம் சிந்தனையில் இருக்கும். அவங்கள்ட்ட போய் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற வசனம் எங்கே இருக்குன்னு கேட்டால் உடனே சொல்லுவாங்க லூக்கா 10:19 சொல்லுவாங்க. அந்த சமாதானத்தை குறித்து ஒரு வசனம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அது பிலிப்பியர் 4:4 சொல்லுவாங்க. எல்லாமே தெரியும், ஆனால் வசனம் இருதயத்துக்குள்ளே போகலைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது. 30 வருஷம் ஆனாலும் வசனம் எங்கே இருக்குன்னு டான்னு சொல்லுவாங்க. ஆனால் 30 வருஷம் ஆயிட்டு இன்னும் வீட்டில் அன்பாக இருக்க பழகாமல் இருப்பாங்க. இன்னும் அந்த பொறுமை என்ற ஒரு சுபாவம் வந்திருக்காது, தாழ்மை வந்திருக்காது. காரணம் என்னென்னா, வசனம் ஃபுல்லாக சிந்தனைக்கு போச்சு, வசனம் இருதயத்துக்கு போகலை. வசனம் இருதயத்துக்கு போயிட்டுனா ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்போனாலும் நம்ம தியானிச்சுக்கலாம் தேவஜனமே, எப்போனாலும் நம்ம ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் தியானிக்கிறது காலையில் கரெக்டாக தியானிச்சிடணும், இருதயத்துக்கு கொண்டு போயிடணும். ரிசர்ச் நீங்கள் எப்போனாலும் பண்ணலாம், மத்தியானம் பண்ணலாம், நைட்டு பண்ணலாம், சாயந்தரம் பண்ணலாம், ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் பைபிளை பற்றி எல்லாம் தெரியலன்னா பரலோகம் போக முடியாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. செங்கடல் எப்படி இருந்துச்சு, எரிகோ எப்படி விழுந்துச்சு, இதெல்லாம் தெரியலன்னா பரலோகத்துக்கு போக முடியாதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. மெத்துசலாவுடைய வயசு எத்தனை, ஆபிரகாமுடைய வயசு எத்தனை வயசில் பிள்ளை பிறந்துச்சு, இதெல்லாம் நம்ம தெரியலன்னா பரலோகத்துக்கு போக முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் பரலோகத்துக்கு போகலாம். வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போனவங்க, வசனத்தை கீழ்ப்படிஞ்சவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எபேசியர் எந்த பேஜில் இருக்குன்னு தெரியாமல் கூட இருக்கலாம், கொரிந்தியர் எந்த சைடில் இருக்குன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க காலையில் எழும்பின உடனே வசனத்தை தியானிப்பாங்க. வசனத்தை தியானிக்கிறதுலேயே அவங்க டைம் போயிட்டு, அவங்க இருதயத்துக்குள்ளே வசனம் போயிட்டு அவங்க தாழ்மையாக இருக்காங்க. வசனம் அவங்களுக்குள்ளே போய் கனி கொடுக்க வைத்துட்டு, இப்போ யார் பாக்கியவான்னு கேட்டால் இந்த வசனத்தை தியானித்தவர்கள் தான் பாக்கியவான். வசனத்தை ரிசர்ச் பண்ண நிறைய பேர் உண்டு. இன்றைக்கி ரட்சிக்கப்படாத எத்தனையோ பேர் ரிசர்ச் பண்ணுறாங்க. எல்லாரும் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா, பரலோகத்துக்கு போவாங்களான்னு கேட்டால் நோ கேரண்டி. ஆனால் வசனத்தை தியானிக்கிறவங்க கனி கொடுப்பாங்க, பரலோகம் போவாங்க. ஸோ இந்த அருமையான வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இதே போல் அருமையான அநேக ஆவிக்குரிய விஷயங்களை வெளிப்படுத்துகிற அநேக காரியங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். தேவஜனங்கள் இணைந்திருங்க. பிரோஜனமாக இருந்தால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஊழியமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அநேகருக்கு பயன்படட்டும். மீண்டும் எல்லா செவ்வாயும் எல்லா வியாழக்கிழமும் சந்திக்கலாம். வரக்கூடிய வியாழக்கிழமை சந்திப்போம். ப்ரேயர் டைம் குடும்பத்தார் இதில் இருந்தீங்கன்னா நாளை தினத்தில் ப்ரேயர் டைம் யூடியூப் சேனலில் 9 மணி அளவில் நமக்கு நல்ல ஒரு ஜெபம் இருக்கிறது. எல்லோரும் இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.